Good evening, students. Today we'll see the current affairs analysis dated 4th to 6th September 2020. So 3 days articles. First news, black holes merger. So two black holes merge on billions years ago. So on the time period there is a gravitational waves occurred. So adi like 17 they observed it. அதை ட்ராக் பண்ணோம் நம்ம லிகோ ப்ராஜெக்ட் மூலமாக அந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ். அந்த கிராவிடேஷனல் வேவோட நேம் வந்து GW 190521. ஸோ இந்த டூ பிளாக் ஹோல்ஸோட மெர்ஜர்னால் உருவானது. இட் லாஸ்டட் லெஸ் தேன் 1/10 ஆஃப் தி செகண்ட். ஸோ இது 17 பில்லியன் லைட் இயர்ஸ் அவே அக்கரான ஒரு பிளாக் ஹோல் லைக் மெர்ஜர். ஸோ ஒரு பிளாக் ஹோலோட சைஸ் வந்து இட்ஸ் லார்ஜர் ஒன், 85 சோலார் மாசஸோட ஈக்குவலன்ட் வெயிட். அதே மாதிரி ஸ்மாலர் பிளாக் ஹோல் தட் இஸ் 66 சோலார் மெர்ஜர். ஸோ ரெண்டுமே மெர்ஜ் ஆகி இட் பிகம்ஸ் ஒன் பிக் பிளாக் ஹோல் தட் இஸ் 142 சோலார் மாசஸாக அது உருவாயிருக்கு. அதன் மூலமாக வெளியே வந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ் தான் நம்மளோட லிகோ ப்ராஜெக்ட் வந்து அதை அப்சர்வ் பண்ணியிருக்கு. ஸோ தேட்ஸ் ஆல். தென் அன்யூஷுவல் மாஸ் கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ 65லேருந்து 120 சோலார் மாசஸ். ஸோ டெத் ஆஃப் தி ஸ்டார் மூலமாக உருவாகக்கூடியதான் அந்த பிளாக் ஹோல்ன்றது. ஸோ இந்த கொலாப்சிங் நடக்கும், தட் இஸ் பைனரி ஸ்டார்ஸ் முதல்ல ரொட்டேட் ஆகும். ரெண்டு பைனரி ஸ்டார்ஸ் தட் இஸ் டூ பிளாக் ஹோல்ஸ் வில் லைக் ரொட்டேட் சேம் இதில் ரொட்டேட் ஆகும். அதுக்கு பேர் பைனரி ஸ்டார்ஸ்னு பேர். அப்புறம் லைக் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ரெண்டுமே மெர்ஜ் ஆகும். மெர்ஜ் ஆகும்போது தெர் இஸ் அ ஹியூஜ் கிராவிடேஷனல் வேவ்ஸ் வந்து அக்கர் ஆகும். பிகாஸ் எர்த் ஸ்பேஸ் இஸ் லைக் எ ஃபேப்ரிக் கிளாத். ஸோ ஒவ்வொரு மாசஸ்க்குமே கிராவிடேஷனல் லைக் அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அது எவ்வளோ மாஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் வில் பி தேர். சேம் லைக் தட் இது மெர்ஜ் ஆகும்போது இட் வில் கிரியேட் அ கிராவிடேஷனல் வேவ்ஸ், ரிப்பிள்ஸ் உருவாகும். அந்த ரிப்பிள்ஸை தான் நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். அதன் மூலமாக நம்ம வந்து இப்போது எதனால் இது நியூஸ் வந்துருக்கு, அந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணி பிளாக் ஹோல்ஸோட ஒரிஜினேஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ பிளாக் ஹோலோட இமேஜ் 2019 ஈவன் ஹொரிசான் டெலஸ்கோப் ப்ராஜெக்ட். ஸோ யூரோப்பியன் யூனியனோடது. அவங்க வந்து ஒரு 8 டெலஸ்கோப் மூலமாக ஃபர்ஸ்ட் எவர் இமேஜ் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க, 8 ரேடியோ டெலஸ்கோப்ஸ் மூலமாக. ஸோ அந்த பிளாக் ஹோல்ஸ் வந்து இந்த சென்டரில் இருக்கக்கூடியது அண்ட் தென் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் வேவ்ஸ் இல்லைன்னா அட்ராக்ஷன் மூலமாக ஸ்பின் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பின்னிங் மூலமாக அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து ஸ்பின் ஆகிறத வச்சு தான் இந்த டெலஸ்கோப் மூலமாக அதை ஐடென்டிஃபை பண்ணாங்க. தட்ஸ் வை இட்ஸ் ஆல்சோ கேம் இன் நியூஸ். சரியா, 2019 இட் கேம். தென் கிராவிடேஷனல் வேவ்ஸ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஸ்டார்ஸ் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும்போது, சூப்பர்னோவா, டூ பிளாக் ஹோல்ஸ் மெர்ஜர் ஆகும்போது, ஸோ ரெண்டு பைனரி ஸ்டார்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும்போது ஸோ இட் வில் கிரியேட் கிராவிடேஷனல் வேவ்ஸ். அது நார்மலாக இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் வேவ்ஸ் வந்து உணர முடியாது. உணரம்னா ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த பிளாக் ஹோல்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. தட்ஸ் வை யூ ஹாவ் டு நோ அபவுட் த பிளாக் ஹோல். லிகோ ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் laser interferometer gravity observatory. So it was installed in USA and then Indigo project வந்து இந்தியாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம், இந்தியாவோட லிகோ ப்ராஜெக்ட். That's all. The second news is the Global Innovation Index. Global Innovation Index was released by, it's a like intellectual property register பண்ணுறதை வச்சு Global Innovation Index எடுக்கிறாங்க. இன்சர்ட் அப்படின்ற ப்ரைவேட், அப்புறம் வேர்ல்டு பிஸ்னஸ் ஆஃப் பிரிட்டிஷ் மேகசின், அப்புறம் WIPO சேர்ந்து தான் இந்த ரிப்போர்ட்ஸ் எடுக்கப்படுது. இந்த ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கான கேட்டகரி காம்பனன்ட்ஸ் இன்க்ளூடட் ஃபார் தி இண்டெக்ஸ், இன்க்ளூடட் ஃபார் த கால்குலேஷன் ஆஃப் இண்டெக்ஸ் இல்லைனா இண்டிகேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டால் இன்ஸ்டிடியூஷனல் இனோவேஷன் எந்த மாதிரி இருக்குது, கேபிட்டல், ஹியூமன் கேபிட்டல் அண்ட் ரிசர்ச் இனோவேஷன், தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இனோவேஷன், மார்க்கெட் சொஃபிஸ்டிகேஷன் அண்ட் பிஸ்னஸ் சொஃபிஸ்டிகேஷன். டூ அவுட்புட் பில்லர்ஸ் எடுத்திங்கன்னா நாலேஜ் அண்ட் டெக்னாலஜி அவுட்புட்ஸ், அப்புறம் க்ரியேட்டிவ் அவுட்புட். ஸோ இதன் அடிப்படையில் தான் இந்த இண்டெக்ஸ் எடுக்கப்படுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2015 we are in 81st கேட்டகரி ரேங்கில் இருந்தோம். அப்புறம் 2009 we went up to 52nd position. Now we are in the 48th position. So that's why it is important. Then third வந்து Sri Narayana Guru, so who belongs to Kerala. 1856 1928 வரைக்கும் he was here. ஸோ இவரோட பர்பஸ், இவரோட இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலவா கம்யூனிட்டி, தட் இஸ் பனையேறக்கூடிய பாம் ட்ரீ கிளைம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட வெல்ஃபேருக்காக ஒர்க் பண்ண பர்சன். ஸோ
ட்ருவாங்கூர் கிங்கோட கீழே இருந்த பீப்புள் பிராமின் கம்யூனிட்டி வாஸ் கன்சிடர்ஸ் எலைட் கம்யூனிட்டி. ஸோ காட்ஸ் ஒன்லி ஒர்ஷிப்டு பை த பிராமின் கம்யூனிட்டி, எலவா கம்யூனிட்டி பீப்புள் ஆர் நாட் அலோட். ஸோ இவர் வந்து அதை ரிஃபார்ம் பண்ணுறதுக்காக, ஸோ இவரும் எலாவா கம்யூனிட்டியை சேர்ந்தவர். ஸோ அவரோட அந்த டிப்ரிவேஷனை எதிர்த்து ஸோ குரல் கொடுத்த பர்சன். அண்ட் தென் ஹி இன்ஸ்டால்ட் ஐடல்ஸ் டெம்பிள்ஸ் க்ரியேட் பண்ணார். ஐடல்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஒர்ஷிப் பண்ண ஆரம்பித்தார். ஸோ பிராமின்ஸுக்கு மட்டும் இல்லை, ட்ரவுன் ரோடன் பீப்புளுக்கும் காட்ன்ற ஒரு சேம் தான் அப்படின்றது. அப்புறம் அதிவைத்த ஆசிரமம் இன் கல்லடி, அப்புறம் வைக்கம் சத்தியாகிரகாவில் டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட்டுக்காக போராடின பர்சனும் கூட. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். Then fourth வந்து இந்தியா ப்ரொபோசஸ் G20 பிரின்சிபிள்ஸ் ஆன் கிராஸ் பார்டர் மூவ்மெண்ட். ஸோ G20 பிரின்சிபிள்ஸ் ஆன் கிராஸ் பார்டர் மூவ்மெண்ட்டுக்கான ஒரு மீட்டிங் சவுதி அரேபியா G20யோட திஸ் இயரோட சேரில் இருக்கிறதுனால, ஹெட் பர்சனாக இருக்கிறனால இதே கண்டக்டட் விர்ச்சுவல் மீட்டிங் பை தி ஃபாரின் லைக் பார்ட்டிசிபேஷன் பண்ணது யாருன்னா ஃபாரின் மினிஸ்டர்ஸ் ஆஃப் எவ்ரி கண்ட்ரீஸ். ஸோ இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸை எப்படி டேக்கிள் பண்ணுறது, மெயின்லி கிராஸ் பார்டர் மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள்ஸ், ஸோ ஃப்ளைட் மூலமாக. ஸோ அதுக்கான ஒரு ஹோலிஸ்டிக் அண்ட் தென் சிங்கிள் ப்ரொசீஜர், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஹேவ் டு பி மெயின்டைன்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு, ஏர்போர்ட்ஸ் எக்ஸெட்ரா அண்ட் தென் கண்ட்ரீஸ். ஸோ டிஸ்கிரிமினேட்டரி ப்ராக்டிஸ் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு கண்ட்ரியும் கிராஸ் பார்டர் மூவ்மெண்ட் எப்படி அலோவ் பண்ணுறது, எப்படியான செக்கிங். ஸோ யூனிவர்சல் குவாரண்டைன் சிஸ்டம், யூனிவர்சல் standardization of testing procedures and universal acceptability of test results. ஸோ இந்தியாவில் எடுக்கக்கூடியதை மற்ற கண்ட்ரிஸும் டெஸ்டிங்கை வந்து அப்ரூவ் பண்ணணும், சும்மா டெஸ்ட் எடுக்காமல். ஸோ ஒன் டெஸ்ட் இஸ் எனஃப் ஃபார் த ஃபாரின் பர்சன்ஜர்ஸ். தென் அப்ராட் போகிறவங்களுக்கு ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் குவாரண்டைன் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் மூவ்மெண்ட் அண்ட் டிரான்சிட் ப்ரோட்டோகால்ஸ், இதெல்லாமே ப்ரப்போஸ்டு பை இந்தியா. தென் இந்தியன் ஃபாரின் மினிஸ்டர் வந்து வந்தே பாரத் சிஸ்டமில் ஸோ ட்ராவல் பபிள்ஸ் மூலமாக நிறைய ஃபாரினர்ஸ் ஹூ ஆர் ஸ்டாண்டர்ட், ஃபாரினர்ஸ் மீன்ஸ் இந்தியன்ஸ் அப்ராடில் ஸ்டாண்டர்டாக இருந்த பர்சன்ஸ் எல்லாம் நம்ம கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஃபாரின் கண்ட்ரிஸ். அதை பற்றி அங்கே பேசியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல். G20 நோடை பற்றி உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம பல வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணது. ஸோ பீப்புள் கேன் கோ த்ரூ இட். ஃபிஃப்த் நியூஸ் வந்து இங்கிலீஷ் அஸ் அ மீடியம் ஆஃப் எஜுகேஷன். ஸோ ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் லைக் ரீசெண்டாக ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷன், தட் இஸ் கிளாஸ் 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு ஸ்கூல் எஜுகேஷனுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து மீடியம் ஆஃப் எஜுகேஷனாக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஸோ அண்டர் RT ஆக்ட், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், இட்ஸ் அகேன்ஸ்ட் த வயலேஷன், இட்ஸ் அ வயலேஷன். அண்ட் தென் கான்ஸ்டியூஷனல் அண்ட் லீகல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னா ஆர்டிகிள் 29 பொறுத்த வரைக்கும் ஸோ லைக் அதுவும் வயலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். RT ஆக்டில் செக்ஷன் 29 அண்ட் சப் கிளாஸ் 2 கிளாஸ் F பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வயலேஷன். பிகாஸ் லைக் ஃபஸ்ட்லேருந்து 6th வரைக்கும் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸுக்கு வந்து எஜுகேஷன் ஹேவ் டு பி ப்ரொவைடட் இன் தி மதர் டங். 5 கேட்டகரி, 5th கிளாஸ் வரைக்கும், 6th இல்லை 5th கிளாஸ் வரைக்கும். அதே மாதிரி நம்ம இப்போது ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ஃபார் ஆல் ஓவர் த கண்ட்ரி. ஸோ அதுலேயே வந்து ப்ரைமரி எஜுகேஷன் ஹேவ் டு பி ப்ரைமரி அண்ட் தென் ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் ஹேவ் டு பி ப்ரொவைடட் ஒன்லி இன் தி லைக் மதர் டங். ஸோ அதில் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது அப்படின்றது. விருப்பம் இருக்கிறவங்க தே கேன் கோ ஃபார் இங்கிலீஷ் மீடியம். ஸோ மதர் டங் ஹேவ் டு பி தேர். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் இங்கிலீஷ் மீடியம் மேண்டேட்டரியாக கொண்டு வந்ததுனால தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் அ நியூஸ். கான்ஸ்டியூஷன் அண்ட் லீகல் ப்ரொவிஷன் இருக்குது அண்ட் ஆர்டிகிள் 21 protection of the interest of language, like every citizen has the right to protect their language, conserve their language. அப்புறம் prohibits discrimination of language பேசிஸில் ஸ்கூல்ஸ் எஜுகேஷன்ஸில் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறதை தடுக்குது, ப்ராகிபிட் பண்ணுது. அப்புறம் ஆர்டிகிள் 120 லாங்குவேஜஸ் இன் தி பார்லமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் கேன் பி யூஸ்ட் பார்லமெண்ட் கேட்டகரியில். அதுக்கு மேலே மற்ற ரீஜனல் லாங்குவேஜ் ஆல்சோ கேன் பி யூஸ்ட். அப்புறம் ஆர்டிகிள் 343 to 351 வரைக்கும் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் கேட்டகரி ஷெட்யூல் 7ல் சொல்லப்பட்டிருக்கு, ஷெட்யூல் 8ல் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அஃபிஷியல் லாங்குவேஜஸ் 22 லாங்குவேஜஸ் வேர் மென்ஷன்ட். அண்ட் 350A ஸோ ப்ரமோஷன் ஆஃப் லைக் ஃபெசிலிட்டிஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் மதர் டங் அட் ப்ரைமரி ஸ்டேஜ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுச்சு அப்படின்னா இட்ஸ் அ வயலேஷன். 350B வந்து அஃபிஷியல் லாங்குவேஜஸ், ஹிந்தி அஸ் அன் அஃபிஷியல் லாங்குவேஜஸ்
to promote the Hindi language promote பண்ணுறது, there will be a linguistic officer is appointed under Article 350B. Then eighth schedule languages, like which means official languages, 22 languages were there, Assami, Bengali, Gujarati, Tamil, etc. Then Right to Education Act பொறுத்த வரைக்கும் லைக் ப்ரைமரி எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மதர் டங்கில் வந்து எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ நோ டிஸ்கிரிமினேஷன். ஸோ ஆர்கியூமெண்ட்ஸ் ஃபேவர் ஆஃப் இங்கிலீஷ் இருந்தால் கரியர் காம்படினர்ஸ், ஹையர் எஜுகேஷன் கேட்டகரியில் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகுது, ஸ்டேட்டஸ் ஆஃப் சிம்பிள். தென் ஆர்கியூமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட், ஸோ எல்லாருமே இது அஃபோர்டபுளாக இருக்காது, எல்லாருக்குமே அக்சசிபிலிட்டி இருக்காது இந்த லாங்குவேஜஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இட் ஹாவ் டு பி கிவன் இன் த ரீஜனல் லாங்குவேஜ் கேட்டகரி. So that's all. Then sixth news பொறுத்த வரைக்கும் significance of dead coral reef. Coral reef பொறுத்த வரைக்கும் you people know that it will help for the production. இதான் coral reefன்றது. So coral reef, large underwater structure, so skeletons of like dead marine organisms. அதுக்கு பிறகு கால்சியம் கார்பனேட் வந்து அக்குமுலேட் ஆகி அதில் கோரல் பாலிப்ஸ் வளர ஆரம்பிக்கும். அந்த கோரல் பாலிப்ஸை பொறுத்த வரைக்கும் இட் ஹேஸ் ஜூஆந்தலி அப்படின்ற ஆல்கே இருக்கும். கோரல் பாலிப்ஸ் will helps கோரல் பாலிப்ஸுக்கும் ஜூஆந்தலிக்கும் there will be a symbiotic relationship. இந்த symbiotic relationship மூலமாக ஆல்கே வந்து சன்லைட்லேருந்து சன்லைட் மூலமாக ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக ஃபுட் நியூட்ரியன்ஸ் ஆக்சிஜன் அண்ட் தென் ஃபுட் கேட்டகரி அது ப்ரொவைட் பண்ணும். அதே மாதிரி ஜூஆந்தலை சர்வே பண்ணுறதுக்கு கோரல் பாலிப்ஸ் என்ன ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா நியூட்ரியன்ஸ் அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதன் மூலமாக ஜூஆந்தலை சர்வே ஆகும், ஜூஆந்தலை ஆல்கே சர்வே ஆகும். அதே மாதிரி கோரல் ரீஃபும் ஜூஆந்தலையோட ஹெல்ப்னால சர்வே ஆகும். ஸோ ஜூஆந்தலை தான் இதுக்கு கலர் கொடுக்கறது. ஸோ யூ கேன் see it here. ஸோ கோரல் ரீஃப் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த கலர்ஃபுல் எப்படி வருது அப்படின்னா இதெல்லாம் டெட் கோரல் ரீஃப் ப்ரௌன் கலரில் இருக்குது. இதெல்லாம் கலர்டு அப்படின்னா ஜூஆந்தலை இஸ் த ரீசன். ஸோ விச் ப்ரொவைட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கால்ட் அஸ் ஈக்குவலன்ட் டு த ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் த சீ. ஈக்குவேட்டல் ஃபாரஸ்ட் நம்ம ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இதை வந்து ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் சீன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ப்ரொடக்ஷன் வில் பி வெரி ஹை. ஸோ இது டெத் ஆகுறது எப்படின்னா இப்போ லைக் பொல்யூஷன்ஸ்னால, கிளைமேட் சேஞ்சுனால, லைக் ஓஷனிக் வாட்டர் வந்து ரொம்ப வார்ம் ஆகுறதுனால ப்ளீச்சிங் ஜூஆந்தலை வந்து எமிட் ஆகும். ஜூஆந்தலை போயிருச்சோம்னா சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் கட் ஆகும். ஆட்டோமேட்டிக்லி கோரல் பாலிப்ஸ் வந்து டெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து கலர் டர்ன் ஆகும். அதுக்கப்புறம் சர்வைவல் ஆஃப் லைக் அனிமல்ஸ் வந்து அங்கே இருக்காது. ஸோ இதன் மூலமாக கோரல் ரீஃப் வந்து ப்ரொடக்ஷன் லெஸ்ஸாக மாறும். ஸோ இது தடுக்கிறதுக்காக வி மேட் லாட் ஆஃப் இன்னோவேஷன்ஸ் திங்ஸ். லைக் குளோபல் வார்மிங் வந்து தடுக்கிறதுக்கு வி மேட் லாட் ஆஃப் மெஷர்ஸ் அண்ட் ஆல். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டெட் கோரல் ரீஃப் வந்து கிரிப்டிக் ஆர்கானிசம்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. கிரிப்டிக் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா ஹூ ஆர் டிஸ்டிங்க்ட். ஸோ மறைஞ்சு வாழ்கிற ஜெனட்டிக்கலி டிஸ்டிங்க்ட் ஆர்கானிசம்ஸ் இந்த கடல் ஓரங்களில் இப்போது நிறைய ஒரே வெரைட்டி கேட்டகரி மீன்கள் இருக்குது அப்படின்னா ஜெனட்டிக் வெரைட்டி இருக்குன்னா அதில் டிஸ்டிங்க்ட் வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து மற்ற பெரிய ஃபிஷ்கிட்டேருந்து ஹிடன் பண்ணி வாழக்கூடிய ஃபிஷ்ஷஸ் அதெல்லாமே அது மாதிரி ஸ்னெயில்ஸாக இருக்கும், டைனி கிராப்ஸ், வார்ம்ஸ். ஸோ எதெல்லாம் டிஸ்டிங்க்டாக இருக்கோ தே வில் கெட் அடைக்கலம் இதில் கிடைக்கும் இந்த டெட் கோரல் ரீஃப். அதன் மூலமாக சர்வே பண்ணுறதுக்கு இந்த டெட் கோரல் ரீஃப் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத இப்போ ஸ்டடீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ டெட் கோரல் ரீஃப் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் தி சி ஈகோசிஸ்டம் அப்படின்றத இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்பிளனேஷன். தென் செவன்த் நியூஸ் ஹெரிகேன் நானா. ஸோ அட்லாண்டிக் ஓஷன்ஸில் உருவாக்குன ட்ராபிக்கல் சைக்ளோன் கேட்டகரி. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சைக்ளோன் வில் பி கால்ட் அஸ் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ். ஹெரிகேன்ன்றது லைக் அட்லாண்டிக் ஏரியாவில், அதுவும் கௌதமாலா கரீபியன் சி ஏரியாக்களில் அடிக்கக்கூடிய புயலுக்கு பேர் ஹெரிகேன்ஸ்னு பேர். ஸோ இது இப்போது லேண்ட்ஃபால் உருவாகுது. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள். லைக் யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ்னா என்ன, அபவ் 27 டிகிரி சென்டிகிரேட் 15லேருந்து இல்லைனா 20லேருந்து 27 டிகிரி சென்டிகிரேட் இல்லைனா 27 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து 35 வரைக்கும் வரும். ஸோ அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்கக்கூடிய ஓஷனிக் ஏரியாவில் தான் இது வந்து உருவாகும் சைக்ளோன்ஸ். நார்தன் ஹெமிஸ்பியரில் இதில் மெயினாக அந்த ஐவால் அப்புறம் இன்னர் சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிள் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஐவாலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இந்த சைக்ளோன் வந்து
ரொம்ப லைக் அஃபெக்ட் ஆகக்கூடிய அளவில் இருக்கும். ஸோ 200லேருந்து 400 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதோட டயமீட்டர்ஸ் இருக்கும். மெயினாக இது ரொட்டேட்டிங் நார்தன் ஹெமிஸ்பியர் இட் வில் ரொட்டேட் இந்த நார்தன் லைக் ரைட் ஹேண்ட் சைடில் ரொட்டேட் ஆகும் கிளாக் வைஸ், தட் இஸ் கிளாக் வைஸ். அண்ட் தென் சதர்ன் ஹெமிஸ்பியர் இட் வில் ரொட்டேட் இந்த கவுண்டர் கிளாக் வைஸ். ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் அக்கார்டிங் டு தி ஏரியா, ஸோ ஹீட்டை பொறுத்து லோ டிப்ரெஷனை பொறுத்து இட் வில் வேரிஸ். மெஷர்மெண்ட் ஆஃப் விண்ட் ஸ்பீடு இருக்குதுன்னா சஃபீர் சிம்சன் ஹிரிகேன் விண்ட் ஸ்கேல். ஸோ அது ஏற்கனவே நான் உங்களுக்கு போன கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த இந்த ஹிரிகேன் ஒரிஜினேட் ஆகும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் 1 to 5. யூ கேன் கோ அண்ட் ரெஃபர் தோஸ் பிடிஎஃப். அதில் வந்து 5 கேட்டகரி கொடுத்தேன். தே ஒன்ட் ஆஸ்க் இன் யூபிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்தவரைக்கும் கேட்க மாட்டாங்க, பட் ஜிகேக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வார்ம் ஓஷனிக் வாட்டர் தான் இது உருவாகும். மாய்ஸ்ட் அண்ட் ஹியூமிட் ஏர் ரீஜனில் தான் இது ஒரிஜினேட் ஆகும். கீழே கன்வர்ஜன்ஸ், மேலே வந்து ஆன்டி டைவர்ஜன்ஸ் இருக்கணும். அந்த லோ ப்ரெஷர் சென்டர் அதுக்கு வந்து ஐன்னு பேர். அந்த டயமீட்டர் 200லேருந்து 500 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். கவுண்டர் கிளாக் வைஸ் இந்த நார்தன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர் இட் இஸ். ஸோ மாற்றி சொல்லிட்டேன்னா நார்தன் ஹெமிஸ்பியரில் இட் இஸ் LHS, லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ஷன்ஸ் வில் பி தேர். ஸோ கொரியோலிஸ் டிஃப்ளெக்ஷன், அப்புறம் லைக் கர்வேட்டிவ் அந்த ரொட்டேஷனை ஹெல்ப் பண்ணக்கூடியது தட் இஸ் கவுண்டர் கிளாக் வைஸ். அப்படின்னா ரிவர்ஸில் சுற்றும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ஷன்ஸ் வில் பி தேர். இது சதர்ன் ஹெமிஸ்பியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ஷன் வில் பி, தட் இஸ் கிளாக் வைஸ் deflections, clockwise rotations will be there. Different names of the tropical cyclones are hurricanes in Caribbean Sea, Gulf of Mexico, North Atlantic Ocean, Central Pacific Oceans எல்லாமே. Western அப்புறம் Pacificல it is called as Northern Pacific area it is called as typhoon, and the cyclones, tropical cyclones in Bay of Bengal, அப்புறம் Arabian Sea Willies in Australia. So these are the names are very important. So 8th news on the US Indo Strategic Partnership Forum. It is a private summit, non-profit organization established in 2017. US India வோட bilateral relationship எப்படி strategic partnership இருக்குது, அது எப்படி இன்னும் எக்கனாமிக் டைஸில், பாலிசி அட்வொகேசியில், என்டர்பிரனர்ஷிப், எம்ப்ளாய்மெண்ட், கிராஸ் பார்டர் மூவ்மெண்ட் கேட்டகரியில் எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்ற டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஃபோரம் தான். ப்ரைவேட் பீப்புள் ஆல்சோ அட்டெண்ட் திஸ். ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டர் கேவ் அட்ரஸ், அப்புறம் சிடிஎஸோட லைக் பிபின் ராவத் சிடிஎஸோட ஹெட் அவங்க கொடுத்துருந்தாங்க. சிடிஎஸ் சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபும் அதை லைக் அவர் பேசியிருந்தார். ஸோ தே ஆர் ரெடி ஃபார் தி கோஆப்ரேஷன் வித் தி யூஎஸ் ஆர்மி, மிலிட்ரி அண்ட் நேவி. அதே மாதிரி மிலிட்ரி, ஏர்ஃபோர்ஸ், அப்புறம் இது கூட நேவி கூட கோஆப்ரேட் பண்ணுறது ரெடியாக இருக்கும் அப்படின்னாங்க. அது மாதிரி பிரைம் மினிஸ்டரும் இதில் மீட்டிங்கில் பேசியிருந்தார். ஸோ போஸ்ட் கோவிட்-19 எப்படி இருக்கும், எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப், ஹவு டு க்ரோ, அப்புறம் எனர்ஜி ட்ரேடிங் எக்ஸெட்ரா, எவ்ரி திங் வாஸ் டிஸ்கஸ்ட் ஹியர். ஸோ யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜஸ்ட் நோ அபவுட் திஸ் ஆர்கனைசேஷன், தட்ஸ் ஆல். தென் 9th நியூஸ் வந்து UN ஸ்பெஷல் ராப்டர்ஸ் ஆன் EIA, தட் இஸ் என்வாயர்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். லைக் அது வந்து ட்ராப் பண்ணப்பட்ட இம்பேக்ட் அசஸ்மெண்ட் 2020 நோட்டிஃபிகேஷன்ஸில் அதில் பீப்புளோட சஜஷன்ஸ் கேட்குறது 30லேருந்து 20 டேஸாக குறைச்சிருக்காங்க இல்லையா. இட்ஸ் அகெயின்ஸ்ட் தி என்வாயர்மெண்டல் நார்ம்ஸ், அண்ட் தென் இட் வில் கர்டல் தி ரைட் ஃபார் தி லைக் க்ளீன் சரௌண்டிங்ஸ், பீப்புளோட சர்வைவலுக்கு இதுக்கு எதிரானது. UNFCCயோட லைக் கிளைமேட் சேஞ்சுக்கும் அண்ட் தென் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி அதுக்கும் எதிரானது அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். அண்ட் தென் போஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பித்ததுக்கு பிறகு சில ப்ராஜெக்ட்ஸ் அப்ரூவல் கொடுத்தா போதும், என்வாயர்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கினா போதும் அப்படின்றதுக்கு இருக்கிறது. இந்த EA ப்ராஜெக்டை பொறுத்தவரையும் அது இருக்கிறது எல்லாமே வந்து வயலேஷன்ஸ் அப்படின்றது தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். 1992 UNCED, தட் இஸ் யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் என்வாயர்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ரியோ டிக்ளரேஷனுக்கு இவங்க பண்ணுறதுக்கும் எதிரானது அப்படின்றது. ஸோ வி ஆர் த பார்ட் ஆஃப் UNCED, அண்ட் தென் UNFCCயோட நம்ம பார்ட்டில் இருக்கோம், அந்த CBDயோட மெம்பராக இருக்கும். ஸோ லைக் இந்த என்வாயர்மெண்டல் த்ரெட் உருவாக்கக்கூடிய ஆக்ட் வந்து இட்ஸ் அகெயின்ஸ்ட் தி UNCBD அண்ட் தென் UNFCC அப்படின்றது அந்த ஆர்டிகளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ தே சென்ட் லைக் கண்டம் டு தி கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்தவரை நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லுங்கன்னா, இட் இஸ் நாட் வயலேஷன் ஆஃப் தி UN டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அஸ் வெல் அஸ் என்வாயர்மெண்டலுக்கு வயலேஷன்ஸ் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ we have to wait and see what will happen in the future.
தென் 10th நியூஸ் வந்து டர்க்கி ரஷ்யா மிலிட்ரி ட்ரில் இந்த ஈஸ்டர்ன் மெடிட்டரேனியன் சி. ஸோ இந்த சைப்ரஸ் அப்படின்றதோட நார்த் பகுதி வந்து டர்க்கி பீப்புளால் அகாமடேட் பண்ணப்பட்டிருக்கு. பிகாஸ் இட் வாஸ் கேப்சர்ட், முன்னாடி இதை கேப்சர் பண்ணது கிரீஸில் நடந்த ஒரு ப்ராப்ளத்தினாலப்போ டர்க்கி வந்து இதை கேப்சர் பண்ணிக்கிட்டாங்க நார்தன். ஸோ அதனால் இட் வாஸ் ஆக்குபைட் பை தி டர்க்கி பீப்புள். நவ் இட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஏரியா. ஆனால் இந்த டர்க்கி வந்து இந்த இடத்த வந்து இன்னும் அவங்களோட பகுதியாக கோரிட்டு இருக்காங்க. ஸோ தெர் இஸ் அ டிஸ்பியூட். அதே மாதிரி கிரீஸுக்கும் டர்க்கிக்கும் இந்த மெடிட்டரேனியன் சீயோட பகுதிகளில் தே ஹேவிங் சம் ப்ராப்ளம். ஸோ எனர்ஜி எடுக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன்ஸ் எடுக்கிறதுல, ட்ரில் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறதுல தே ஹேவிங் த டிஸ்பியூட், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். ஸோ இப்போது ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இங்கே அதிகமாக போகுது. பிகாஸ் தே ஆர் கோயிங் டு லைக் இன்வைட் ரஷ்யா ஃபார் தி நெவல் ட்ரில். அது நடக்க போகுது. ஷூட்டிங்ஸ் வந்து பண்ண போகிறாங்க, மாக் ட்ரில்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை, ரஷ்யாவோட ப்ரெசன்ஸ் இனிமேல் அங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்றத டர்க்கி சொல்லியிருக்கு. ஸோ Turkey is a part of NATO, so he is going against the NATO rules and regulations, principles அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். இது ஃப்ரான்ஸ் போன்ற கண்ட்ரிஸ், கிரீஸு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஃப்ரான்ஸ் போன்ற கண்ட்ரிஸுக்கு வந்து யூரோப்பியன் யூனியனுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு. ஸோ ஃப்ரான்ஸும் அவங்களோட படைகளை இங்கே குமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டு ப்ரொடெக்ட் தி கிரீஸ் அஸ் வெல் அஸ் சைப்ரஸ் கண்ட்ரிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ தேட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். இட்ஸ் அ லேமேனில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி, நோ நீட் டு கோ இன் டு டீப் என்ன ப்ராப்ளம் அப்படின்றது. ஸோ இந்த இம்பேக்ட்னால நமக்கு என்னென்ன பாதிப்பு இருக்கும் அப்படின்னா, மெடிட்டரேனியன் சி வழியாக வி ஹேவிங் லாட் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் இந்தியாவுக்கு வர்றது, நம்ம எனர்ஜி இந்தியாவுக்கு வருது. 4.5% இஸ் கம்மிங் வயா. அது மாதிரி நம்மளோட டயஸ்போரா இன் டர்க்கி, அதே மாதிரி கிரீஸில், அது மாதிரி சைப்ரஸில் வி ஹேவிங். அண்ட் தென் ரீசெண்டாக காஷ்மீருக்கு எதிரான ஸ்டாண்டையும் டர்க்கி எடுத்திருந்தாங்க. ஸோ வி ஹாவ் டு கோ த்ரூ இட். பேக்ரவுண்ட் ஆஃப் த கான்ஃப்ளிக்ட் நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ யூ கேன் ஸ்டடி ஹியர். தென் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டென்யூர் ஆஃப் ஸ்டாண்டிங் கமிட்டி. ஸ்டாண்டிங் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டி as well as estimation committee, public undertaking committee. ஸோ நிறைய கமிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த கமிட்டிஸோட டென்யூரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். த ரீசன் ஃபார் த எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னா, 11th செப்டம்பரோட போன வருஷம். ஸோ இந்த கமிட்டிஸோட டென்யூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 year தான். இப்போ கோவிட்-19 சுச்சுவேஷனில் 11th அவங்களோட டென்யூர் முடிய போகுது. அப்போ அதை ஃபர்தராக அவங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒர்க்கை, எவ்ரி ஸ்டாண்டிங் கமிட்டியோட டைம் பீரியடும் 1 year தான். அப்போது அவங்க ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒர்க் வந்து பெண்டிங்கில் இருக்கும். ஸோ அடுத்த மெம்பர்ஸ் தான் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, இல்லைனா ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து எஃபிஷியன்சி ஆஃப் த ஒர்க்கை வந்து தடுக்கும். திருப்பி அந்த புதிய பேனல் அதை டேக் ஓவர் பண்ணும்போது அந்த பழைய ஒர்க்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கக்கூடியது ப்ராப்பராக பண்ணப்பட மாட்டாது. ஸோ 2 years எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சு அப்படின்னா அந்த மெம்பர்ஸ்க்கு வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ option being considered for the extension to extend the term of panel years for a year, 2 year மாற்ற போகிறாங்க. 17 departmentally standing committees வந்து. So just a minute. Yeah, 17 departmentally related standing committees. 1993 2004 it extended up to 24. So அந்த 24 standing committee 8 work under the Rajya Sabha as the chairman and the 16 under the Lok Sabha. ஒவ்வொரு கமிட்டிலையும், ஸ்டாண்டிங் கமிட்டிலையும் 31 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 21 ஃப்ரம் லோக் சபா, 10 ஃப்ரம் த ராஜ்யசபா. மேக்ஸிமம் தட் இஸ் 16 லோக் சபா கீழே ஒர்க் பண்ணக்கூடிய 16லேயுமே ஹெடட் பை தி மெம்பர்ஸ் ஆஃப் லைக் சேர்மன் வில் பி அப்பாயிண்டட் ஃப்ரம் தி லோக் சபா இட் செல்ஃப், அப்பாயிண்டட் பை தி ஸ்பீக்கர். மினிஸ்டர் கான் பி அ மெம்பர் ஆஃப் தி கமிட்டி. இஃப் எனி மெம்பர் இஸ் கோயிங் டு பி அ மினிஸ்டர், ஸோ ஆட்டோமேட்டிக்லி அவங்களோட மெம்பர்ஷிப் வந்து கேன்சல் ஆகிரும். டென்யூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 year. ஸோ இப்போ இருக்கிற டைம் வரைக்கும். ஸோ செப்டம்பர் 11க்கு அப்புறம் இட் கேன் பி எக்ஸ்டெண்டட். ஸோ இவங்களோட கமிட்டியை பொறுத்த வரைக்கும் தே யூஸ் டு எக்ஸிக்யூட்டிவ் வந்து கொஸ்டின் பண்ணக்கூடிய ஒர்க்கை பண்ணுவாங்க. ஸோ மினிஸ்ட்ரி கீழே இருக்கக்கூடிய ஒர்க்ஸை வந்து மினிஸ்ட்ரி பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ப்ராப்பராக பண்ணப்படுதா, மினிஸ்ட்ரி பண்ணக்கூடியது எல்லாமே அக்கார்டிங் டு த லா படி பண்ணுறாங்களா அப்படின்றத க்ராஸ் செக் பண்ணக்கூடிய வேலைகளை செய்வாங்க. நியூ டிராஃப்ட் கைட்லைன்ஸ், ஸோ இப்போ ரூல் மேக்கிங், பிஸ்னஸ் ப்ராசஸ், எவ்ரி திங் தே வில் செக். ஸோ தேட்ஸ் ஆல். சரியா?
ஸோ இவங்களோட டென்யூர் வந்து 1 இயர் இருக்கும்போது இவங்க பண்ணக்கூடிய ஒர்க்ஸ் வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களால அதை முடிக்க முடியாது. தட்ஸ் வை எக்ஸ்டெண்ட் பண்ணப்படணும் அப்படின்றது. பார்லமெண்ட்ரி கமிட்டிஸ் எடுத்துனா ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இருக்குது, அட்வாக் கமிட்டிஸு. ஸ்டாண்டிங் கமிட்டியை பொறுத்தவரைக்கும் பெர்மனன்ட் கமிட்டி, ஸோ கான்ஸ்டியூட்டட் எவ்ரி இயர் பீரியாடிக்கலி. ஸோ ஃபினான்ஷியல் கமிட்டிஸ், அப்புறம் டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டி, தட் இஸ் 24, கமிட்டி டு என்கொயரி, அப்புறம் கமிட்டிஸ் டு ஸ்க்ரூட்டனைஸ் கண்ட்ரோல், கமிட்டிஸ் ரிலேட்டட் டு டே டு டே பிஸ்னஸ், ஹவுஸ் கீப்பிங் கமிட்டி, சர்வீஸ் கமிட்டி. அட்வாக் கமிட்டிஸ் வந்து டெம்பரரி. அட்வாக் கமிட்டி எக்ஸாம்பிள் வந்து ஜாயின்ட் பார்லமெண்ட்ரி கமிட்டி. ஸோ ஜேபிசி கமிட்டி வந்து அப்பாயிண்டட் ஃபார் என்கொயரி. இப்போ 2G ஸ்பெக்ட்ரம் கேசஸ், இந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் என்கொயர் பண்ணுறதுக்காக ஜாயின்ட் பார்லமெண்ட்ரி கமிட்டி கேன் பி இன்ஸ்டால்ட். அது பண்ணியிருக்காங்க ஏற்கனவே, இப்போ ஸ்கேண்டல் எக்ஸெட்ரா. தென் 12th நியூஸ் வந்து ப்ராஜெக்ட் டால்ஃபின். ஸோ ஆகஸ்ட் 15 பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச்சில் ப்ராஜெக்ட் டைகர் ஈக்குவலண்டாக வி ஆர் கோயிங் டு அனௌன்ஸ் ப்ராஜெக்ட் டால்ஃபின் அப்படின்றது சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் ப்ராஜெக்ட் டைகர் ஈக்குவலண்டாக ப்ராஜெக்ட் டால்ஃபின் அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இதோட மெயின் பர்பஸ் வந்து என்ஜிசி, நேஷ்னல் கங்கா கவுன்சில், ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர், அந்த மீட்டிங்கில் டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டு ப்ரொடெக்ட் தி டால்ஃபின். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது மினிஸ்ட்ரி ஆஃப் என்வைரன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ அக்வாட்டிக் அனிமல்ஸ், தட் இஸ் டால்ஃபின் இஸ் அன் இண்டிகேட்டர். Gangetic dolphin is an indicator of the Ganges river. ஸோ நேஷ்னல் மிஷன் ஃபார் க்ளீன் கங்கா மிஷன் அடிப்படை, அந்த கங்கா மிஷன் அடிப்படையில் தான் இதுவும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது. ஸோ டு ப்ரொடெக்ட் திஸ் Gangetic dolphinuக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ இட்ஸ் அன் நேஷ்னல் அக்வாட்டிக் அனிமல் ஃபார் இந்தியா. ஜென்ரலி இட் இஸ் பிளைண்ட் ஒன். அப்புறம் இது வந்து அல்ட்ராசோனிக் சவுண்ட் எக்கோசிஸ்டம் மூலமாக தான் ப்ரே ஐடென்டிஃபை பண்ணிக்கும். அது மட்டும் இல்லை, ஜூ அப்படின்ற பேர் இருக்குன்னா இது இட் வில் மேக் லாட் ஆஃப் நாய்ஸஸ். கங்கா, பிரம்மபுத்திரா, மேகனா, கர்ணப்புலி, சங்கு ரிவர்ஸில் தான் இதோட ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்கும். இதோட த்ரெட்னிங் ஏற்கனவே யூபிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டேம் டிஸ்டர்ப் பண்ணுறது, ப்ரீடிங் சைக்கிள்ஸ் வந்து ஹேபிடேட் ஃபிஷ், அப்புறம் வலையில் மாட்டி சாகிறது, அப்புறம் ப்ரே, அப்புறம் ஹண்டிங், அப்புறம் பொல்யூஷன்ஸ் இஸ் ஆல்சோ மெயின் ரீசன், ஷில்ட்டிங், சாண்ட் மைனிங் எக்ஸெட்ரா. பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2500 to 3000 Gangetic dolphins were there. யூபியில் தட் இஸ் 1272 டால்ஃபின்ஸ் இன் யூபி. அசாமில் 962. கன்சர்வேஷன் எடுத்திங்கன்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ஷெட்யூல் 1 கேட்டகரியில் இட் வாஸ் ப்ரொடெக்டட். என்டேஞ்சர்ட் பை இன்டர்நேஷ்னல் IUCN லிஸ்ட்டில் இட் இஸ் அன் என்டேஞ்சர்ட் ஒன். அப்புறம் சைட்ஸில் இட் இஸ் அப்பெண்டிக்ஸ் 1. அப்புறம் CMS கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ்லையும் இது அப்பெண்டிக்ஸ் 2 கேட்டகரியில் இருக்குது. ப்ரொடெக்ஷன், ஸோ லைக் ஹண்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஸோ ப்ரொடெக்ஷன் ஆப்டிவ். அப்புறம் விக்ரம்ஷீலா Ganges டால்ஃபின் சாங்சுரிஸ், இட்ஸ் அ ஒன்லி டால்ஃபின் சாங்சுரி, aquatic sanctuary in India. So that is also important. அப்புறம் நேஷ்னல் கங்கா ரிவர் பேசின் அத்தாரிட்டி, ஸோ அவங்க தான் இந்த Gangetic dolphin லைக் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மெஷர்ஸ் எடுக்க போகிறாங்க. தட்ஸ் வை. அப்புறம் நேஷ்னல் அக்வாட்டிக் அனிமலாக 2009 இட் வாஸ் அனௌன்ஸ்ட். So these are the things you people have to know. 13 வந்து draft data empowerment and protection architecture. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் நிதி ஆயோகோட ரீசன்ட் ரிலீஸ் ஆஃப் draft data empowerment and protection. ஸோ இதை நான் டயக்ராம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தென் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ பீப்புள். ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் வி ஹேவிங் அக்கௌண்ட்ஸ், வி ஷேர் டீட்டெயில்ஸ் வித் தி பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். பேங்க்ஸில் இருக்கணும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கணும், இன்சூரன்ஸ் ப்ரொவைடர், கரெக்டாக நம்ம கொடுத்துருப்போம் டீட்டெயில்ஸை. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து மற்ற ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கேன் பி ஷேர்டு. ஸோ தே ஆர் கோயிங் டு கிரியேட் அ கன்சர்ன் மேனேஜர் சிஸ்டம். ஸோ அதன் மூலமாக இப்போது வேறு கிரெடிட் ஃப்ளோ, நம்ம இப்போ வேறு ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறோம், நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கோம், ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்றப்போ இன்வெஸ்டர்ஸ் கேன் காண்டாக்ட் அஸ். ஸோ அப்போது அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்மளோட டேட்டாஸ் கேட்கும்போது த கன்சர்ன் மேனேஜருக்கு முதல்ல ரிக்வஸ்ட் போகும். இந்த கன்சர்ன் மேனேஜர் வந்து he will give the datas. ஸோ யார் ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ இஃப் யூ ப்ரொவைடர் கன்சர்ன் தென் யுவர் டேட்டாஸ் கேன் பி ஷேர்ட். என்னென்ன டேட்டா ஷேர் பண்ணும் அப்படின்றது. ஸோ யூ கேன் ட்ரஸ்ட் தி கன்சர்ன் மேனேஜர். ஸோ இட் வாஸ் கிரியேட்டட் பை தி கவர்மெண்ட் இட் செல்ஃப். ஸோ கன்சர்ன் மேனேஜர் வந்து உங்களுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்தா மட்டும் யூ கேன் கிவ் கன்சென்ட் இஃப் யூ வாண்ட். அப்படின்றப்போ உங்களோட ஃபினான்ஷியல் டேட்டாஸ் கேன் பி ஷேர்டு. உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ என்னென்ன அது மாதிரி டேக்ஸ், GST பிளாட்ஃபார்ம்ஸ், நீங்கள் இந்த MSME செக்டாரில் இருக்கிறீங்க அப்படின்னா லோன் அவைல் பண்ணுறதுக்கு,
அப்போ ஜிஎஸ்டி எப்பப்போ பே பண்ணுறீங்க, உங்களோட கம்பெனியோட மார்க்கெட் ட்ரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, உங்களோட அவுட்ஃப்ளோ இன்ஃப்ளோ எப்படி இருக்குது, ப்ரொடக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது, அது மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஜிஎஸ்டி டேட்டாஸை ஷேர் பண்ணுற மூலமாக அது மூலமாக லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, டிஜிட்டலைசேஷன் ப்ராசஸில் லோன் ப்ரொவைட்ஸ் பண்ணுறது இட் வில் பி. அதே மட்டும் இல்லை, வெல்த் மேனேஜ்மெண்ட், உங்களோட டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாமே இதன் மூலமாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தட்ஸ் அதே மாதிரி இது ஒன்றுக்கு அப்படின்னா இனி ஹெல்த்துக்கு நேஷ்னல் ஹெல்த் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் மூலமாக தே ஆர் கோயிங் டு கிரியேட் அ கன்சர்ன் மேனேஜர் ஃபார் ஹெல்த். அப்புறம் ஒவ்வொன்றுக்குமே இதே மாதிரி உருவாக்குவாங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் தே வில் கிரியேட் அ டிஜிட்டைஸ்ட் மெக்கானிசம். ஸோ அதன் மூலமாக டேட்டாஸ் வந்து திருடுறது சரி, வித்தவுட் கன்சென்ட் ப்ரைவசி சேஃப்கார்ட் பண்ணப்படும். வித்தவுட் கன்சர்ன் டேட்டாஸ் எடுக்க முடியாது. ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் இது அடிப்படையில். சரியா? ஸோ டெலிகாமுக்கு வரப்போகுது, டிஜிட்டல் ஹெல்த் மிஷன், ஹெல்த் கேர் கேட்டகரி, ஸ்கில்லிங் மிஷன்ஸ்லேயும் இது வரப்போகுது. ஸோ தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் பை திஸ். தென் 14th நியூஸ் எடுத்தோன்னா ஸ்டேட் ஆஃப் தி யங் சைல்டு இன் இந்தியா ரிப்போர்ட். ஸோ இதை பொறுத்தவரை இட்ஸ் அன் என்ஜிஓ, மொபைல் கிரீச்சர்ஸ் அண்ட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் தான் இருக்கிறாங்க. யங் சைல்டு அவுட்கம்ஸ் இண்டெக்ஸ் அப்புறம் யங் சைல்டு என்வாயர்மெண்டல் இண்டெக்ஸ் அடிப்படையில் தான் இது எடுக்கப்படுது. ஸோ இதில் மெயினாக எடுத்துக்கிட்டிங்கன்னா யங் சைல்டு அவுட்கம்ஸ் இண்டெக்ஸை பொறுத்தவரை 0 to 6 years இருக்கக்கூடிய குழந்தைங்க ஸ்டாண்டிங், இன்ஃபன்ட் மர்டாலிட்டி ரேட், அப்புறம் அட்டண்டன்ஸ் இந்த பிரைமரி ஸ்கூல் கேட்டகரியில் தான் எடுக்கப்படுது. கேரளா, கோவா, திரிபுரா, தமிழ்நாடு அமாங் த டாப். அண்ட் அசாம், மேகாலயா, ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ் எல்லாமே டவுன். அண்ட் தென் யங் சைல்டு என்வாயர்மெண்ட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் லைக் poverty alleviations, strengthening health, like primary health care, அப்புறம் improving education levels, safe water supply, promotion of gender equality அடிப்படையில் இது எடுக்கப்படுது. 2015-16 கேட்டகரியில் வரைக்கும் உள்ளது. கேரளா, கோவா, சிக்கிம், ஹிமாச்சல் பிரதேஷ் were the top 5. ஓவரால் ஸ்கோர் எடுத்திங்கன்னா 0.672 all over the world. ஸோ அனாலிசிஸ் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் இருந்தால் ஒரு சைல்டுக்கு 1723 per child ஒரு இயருக்கு நம்ம நியூட்ரிஷன், ஹெல்த் கேர், எஜுகேஷன் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தி ஐசிடிஎஸ் ஸ்கீம் அண்ட் ஆல். அண்ட் தென் 159 million childrens 6 years கீழே அதில் 21% ஆர் அண்டர்நரிஷ்ட், 36% ஆர் அண்டர்வெயிட், அப்புறம் 38% do not receive full immunization. ஸோ இதுக்கெல்லாமே கவர்மெண்ட் வந்து கன்சர்ன் எடுத்துக்கணும் அப்படின்றது இந்த ஆர்டிகளோட எக்ஸ்ப்ளனேஷன். தென் 15th நியூஸ் வந்து ரிவைஸ்ட் ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் கைட்லைன். ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படின்றது அட்ஜஸ்டட் நெட் கிரெடிட், அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு பேங்க் வந்து 100% கொடுக்கக்கூடிய லோன், இப்போ 100 crore வச்சுக்கோங்க, அந்த பேங்க் வந்து 100 crore அவங்க லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா 1 yearக்கு. ஸோ அந்த 100 crore 40 crore வந்து யாருக்கு கொடுத்துருணும் அப்படின்னா ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் கேட்டகரி. அந்த ப்ரையாரிட்டி செக்டார் 40%. அந்த ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்கே ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து அக்ரிகல்ச்சர், இன்னொன்று வந்து நார்மல் ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங். அக்ரிகல்ச்சர் வந்து 18% கொடுக்கணும், மற்றவங்களுக்கு 22% ஹேவ் டு பி ப்ரொவைடட். இதில் எம்எஸ்எம்இ வரும், எஜுகேஷன் வரும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எவ்ரி திங் வில் கம் ப்ரையாரிட்டி செக்டார் கேட்டகரியில். ஸோ அதில் இப்போ சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஃப்ரெஷ் கேட்டகரிஸ் இதெல்லாம் ஆட் பண்ணால் ஸ்டார்ட் அப்ஸ், பேங்க் ஃபினான்ஸ் டு ஸ்டார்ட் அப்ஸுக்கு வந்து 50 crore லோன் கொடுக்கணும். அக்ரிகல்ச்சரல் சோலரைசேஷன் ஆஃப் கிரிட் கனெக்டட் அக்ரிகல்ச்சர் பம்ப்ஸ், அப்புறம் பயோகேஸ் பிளான்ஸ் அமைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபார்ம் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமில் கிளினிக் ஆரம்பிக்கிறது, எனர்ஜி, ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் உருவாக்குறாங்க. ஆயுஷ்மான் பாரத் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே லோன் கொடுக்கப்படணும். இது வரைக்கும் அதில் கிடையாது. ஸோ நவ் இட் வாஸ் ஆடட். ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். பட் பிஎஸ்எல் நார்ம்ஸ் மட்டும் யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் படித்தா போதும், இதெல்லாம் வருதா அப்படின்றது தெரிய வேணும். தென் 16th இந்தோ சைனா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியல் மீட். இதோட மீட்டிங் வந்து இப்போது மாஸ்கோவில் நடந்திருக்கு. 4th Augustன்னு போட்டிருக்கேன். சாரி ஃபார் தட். 4th September 2020. இந்த மீட்டிங்கோட சைட்லைன்ஸில் டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் ஆஃப் சைனா அண்ட் இந்தியா வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ லடாக்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கர்மிஷஸ், ஏற்கனவே நடந்த ஸ்கர்மிஷஸ் ப்ளஸ் இப்போ இருக்கக்கூடிய அந்த பேங்காங், ஸோ கல்வான் வேலி, டம்சக், அப்புறம் தௌலத் பேக் ஓல்டி ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் அவங்க காட்டக்கூடிய எதிர்ப்புகள், நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் ஆஃப் பிட்வீன் திஸ் கண்ட்ரிஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. பட்
ரெண்டு சைடில் இருந்தும் பீஸ் நெகோசியேஷன்ஸ்க்கான தாட்டை தான் கொடுத்துருக்காங்க. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. இந்த ஆர்டிக்கிள் இதெல்லாமே நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண அந்த மேப் எல்லாமே. ஸோ யூ கேன் ஸ்டடி ஃப்ரம் தேர் இட் செல்ஃப். மெயினாக இந்தியாவோட ஸ்டேட்மெண்ட் பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி, ஸ்டெபிலிட்டி, செக்யூரிட்டி மெயின்டைன் பண்ணுறது. அண்ட் தென் அவங்களும் அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரீஜனல் சிச்சுவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, பர்ஷியன் கல்ஃபில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், அண்ட் தென் டெரரிசம்ஸ் லைக் ஆல் அபோவ் ஃபார்ம்ஸ், தட் இஸ் டெரரிசம் அண்ட் ட்ரக் டிராஃபிக்கிங், டிரான்ஸ்நேஷ்னல் கிரைம்ஸ், இது எல்லாமே கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு, இது தடுக்கப்படணும் அப்படின்ற டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க எஸ்சிஓ மீட்டிங்ஸில். ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் 2001 ஹெட் குவார்ட்டர் பீஜிங், சைனாவில் உருவாக்கப்பட்ட ஆர்கனைசேஷன் டு ரீஜனல் செக்யூரிட்டி அண்ட் ஸ்ட்ரென்தனிங் தி ரீஜனல் ஏரியா ஜியோகிராஃபிக்கல் எக்ஸ்டென்ட். சென்ட்ரல் ஏஷியா, சவுத் ஏஷியா அண்ட் ஏஷியா பசிபிக் ஏரியா வரும். இந்தியா வந்து 2017 பெர்மிட் கொடுக்கப்படுது இந்தியாவுக்கும் அண்ட் தென் பாகிஸ்தானுக்கும் சரி. ஸோ ஃபஸ்ட்டு பீஸ் மிஷன் வி அக்செப்டட் அண்ட் பாகிஸ்தான் நம்ம சேர்ந்து கலந்துக்கிட்டால் மிலிட்ரி எக்ஸஸ், தட் இஸ் பீஸ் மிஷன்னு பேர். அதுவும் எஸ்சிஓ மூலமாக நடத்தப்பட்டுச்சு 2018. அந்த பெர்மனன்ட் பாடிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்சிஓ செக்ரட்டரியேட், தட் இஸ் பீஜிங்கில் இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஆஃப் RATS, that is Regional Anti-Terrorist Structure, that is in நியூ டெல்லியில் இருக்குது, தாஷ்கண்டில் இருக்குது, உஸ்பெகிஸ்தானில். தென் இட்ஸ் இஸ் ஈக்குவலன் டு NATO. அந்த எஸ்சிஓ பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக், பொலிட்டிக்கல், கல்ச்சரல் அண்ட் ரீஜனல் செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன். கவுண்டர் டெரரிசம் தான் இதோட மெயின் டார்கெட். தென் ஃபிஃப்த் நியூஸ் வந்து பிரிக்ஸ் கல்ச்சர் மினிஸ்டர்ஸ் மீட்டு, அதோட மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ரஷ்யா வந்து அதை ஷேர் பண்ணியிருக்காங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம், விர்ச்சுவல் மீட்டிங். ஸோ மெயினாக டிஜிட்டல் ஆன்லைன் எக்ஸிபிஷன்ஸ் நடத்துறதுக்கு தே ஆர் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர் லைக் பாசிபிலிட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை, லைக் இந்த கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய கல்ச்சரல் பாண்டிங்ஸை வந்து டிஜிட்டல் மூலமாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நேஷ்னல் கேலரி ஃபார் ஆஃப் மாடர்ன் ஆர்ட்ஸ் நியூ டெல்லி ஜாயிண்ட் எக்ஸிபிஷன்ஸ் நடத்த போகிறாங்க. கேலரி சினர்ஜிஸ், ஸோ இதெல்லாமே உருவாக்கப்பட போகுது. ஜஸ்ட் நோ தட்ஸ் ஆல். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. பிரிக்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். தென் 18th நியூஸ் வந்து ரிவைஸ்ட் கைட்லைன்ஸ் ஃபார் பரோல் அண்ட் ஃபர்லாங். பரோலை பொறுத்த வரைக்கும் பரோல்ன்றது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் சிறை கைதிக்கு வந்து கொடுக்கப்படுகின்ற கன்செஷன் லீவ் 1 month 2 month. ஃபர்லாங் அப்படின்றது இட்ஸ் ஈக்குவலன் டு ரெமிஷன் ஆஃப் பனிஷ்மெண்ட். ஸோ அதுவும் லீவ் விடுறது தான், அது ரெமிஷன் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணப்படுது லைக் பனிஷ்மெண்ட்டில். ஸோ இது டெரரிஸ்ட் கேட்டகரிஸில் ரேபிஸ்ட் பீப்புள் இவங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட ஆர்டர் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட், கைட்லைன்ஸ் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட். அதில் நாட் டு ரிலீஸ் பிரிசனர்ஸ் ஆன் பரோல் அண்ட் ஃபர்லாங். ஸோ ஃபர்லாங் செக்யூரிட்டி, ஒரு செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்குது, கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது கொடுக்கப்படாது. ஸோ இட்ஸ் நாட் அன் அப்சல்யூட் ரைட், இட்ஸ் அ கன்செஷன் ஒன். ஸோ பேக்ரவுண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ரீசெண்ட் ஆர்டர் டு டீகன்ஜஸ்ட் தி COVID-19 ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்கனால லைக் ஓவர் கன்ஜெஷன் பண்ணாமல் நிறைய பேரை வந்து வீடுகளுக்கு அலோவ் பண்ணுற ஃபர்லாக் அனௌன்ஸ் பண்ணுறது, லைக் பரோல் அனௌன்ஸ் பண்ணுறது, இட்ஸ் ஈக்குவல் டு கமிஷன் அவங்களுக்கு சொன்ன மாதிரி. ஸோ அதனால தான் இந்த நியூஸ் வந்திருக்கு. ஸோ பரோலை பொறுத்த வரைக்கும் ஸோ கிவிங் லீவ் அண்ட் தென் ஃபர்லாகை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல்சோ லாங் டேர்ம் இம்ப்ரிசனில் இருக்கக்கூடிய பர்சன்ஸுக்கு வந்து பிரிசனர்ஸ் இஸ் ட்ரீட்டட் அஸ் அ ரெமிஷன். ஸோ ரெமிஷன்ன்றது லைக் அவங்களோட பனிஷ்மெண்ட்டை வந்து தளர்த்துறது. ஸோ இட் இஸ் ஈக்குவலன் டு தட், பட் கிவிங் லீவ் தான் இது ஃபர்லாகை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ரெண்டுமே ரிஃபார்மேட்டிவ் கேட்டகரியில் வரும், ஹியூமனைசிங் தி ப்ரிசன் சிஸ்டம். ஸோ இட் இஸ் குட் ஃபார் நாட் ஃபார் டெரரிஸ்ட் அப்படின்றது தான் கவர்மெண்ட்டோட ஆர்டர். 19 நியூஸ் வந்து ப்ரப்போஸ்ட் அமெண்ட்மெண்ட் டு ரயில்வேஸ் ஆக்ட் 1989. பெக்கரிங்கை வந்து டீகனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு மாடல் தான் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பெக்கிங் வந்து 2000 வரைக்கும் ஃபைன் அண்ட் தென் பனிஷ்மெண்ட்ஸ் வில் பி கிவன் அப் டு 1 year. ஸோ அது வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி ஹியூமனிட்டி அப்படின்றது தான், பிகாஸ் தே ஆர் பெக்கிங் ஃபார் த சஸ்டனன்ஸ் ஆஃப் தேர் லைஃப். ஸோ அது கிரிமினலைஸ் பண்ணப்பட்டால் அது அவங்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கும். அவங்க சர்வே பண்ணுறதுக்காக பெக்கிங் பண்ணால் இட்ஸ் நாட் லைக் அவங்க வந்து திருடுறது கிடையாது அப்படின்றது தான். அதுமாதிரி ஸ்மோக்கிங் வந்து லைக் ஹாவ் டு டேக் ப்ராஹிபிட் ஸ்மோக்கிங், யா இட் இஸ் கரெக்ட், பட் ஃபைன் போடுறாங்க அப்படின்றப்போ அந்த ஃபைனை வந்து அங்கேயே பே பண்ண சொல்கிற கம்பல் பண்ணுற இட் இஸ் அகேன்ஸ்ட் தி நார்ம்ஸ் அப்படின்றது. ஸோ இது ரெண்டுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் அ நியூஸ்.
Then 20th news, Startup Village Entrepreneurship Program. So Startup Village Entrepreneurship Program already in implementation. So இதை பொறுத்தவரைக்கும் தீன் தயாள் அந்தோதயா யோஜனா நேஷ்னல் ரூரல் லிவ்லிஹுட் மிஷன் அடிப்படையில் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. ஸோ இப்போ ஒரு ஃபார்மர் வந்து பாவர்ட்டிலேருந்து வெளியில் வர்றதுக்கு அவங்க வந்து ஒரு என்டர்ப்ரனர்ஷிப் ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறாங்க, ஒரு என்டர்ப்ரனர்ஷிப் உருவாக்குறாங்க. அப்படின்றப்போ அதுக்கு சப்போர்ட் கொடுக்கறது, ஃபினான்ஷியல் சப்போர்ட், அதுக்கு ட்ரைனிங், ஸ்கில் எக்கோசிஸ்டம் ப்ரொவைட் பண்ணுறது தான் இதை பொறுத்த வரைக்கும் மெயின் டார்கெட். ஸோ பிளாக் ரிசோர்ஸ் சென்டர் வில் பி கிரியேட்டட், ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறது, என்டர்பிரைஸ் ப்ரமோஷன் பண்ணுறது, அவங்களோட ஸ்டெபிளைஸ் ஆகிறது வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஃபார்மிங் பீப்புளுக்கு. ஸோ தேட்ஸ் ஆல். தென் 21 நியூஸ் வந்து அசாம் ரைஃபிள்ஸ். ஸோ அசாம் ரைஃபிள்ஸை பொறுத்தவரைக்கும் சிஏபிஎஃப்பில் ஒரு பார்ட், தட் இஸ் ஐடிபிபி, பிஎஸ்எஃப், அப்புறம் சிஏஎஸ்எஃப், தென் சஸ்திர பீமா, சீமபெல். ஸோ இவங்கள மாதிரி அசாம்ன்றதும் நார்த் ஈஸ்ட் இன்சர்ஜென்சியை தடுக்கிறதுக்கும் தே ஹேவிங் டுவல் ஒர்க் அண்ட் டுவல் கண்ட்ரோல். டுவல் ஒர்க் எடுத்துக்கிட்டால் அவங்க அசாம் அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாவில் வரக்கூடிய இன்சர்ஜென்சியை ஸ்டாப் பண்ணணும், ப்ளஸ் மியான்மர் பார்டரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தையும் பார்டரையும் சேஃப்கார்ட் பண்ணணும். ஸோ 2 ஒர்க் இருக்குது. அப்புறம் டுவல் கண்ட்ரோல் இவங்க மேலே இருக்குது. இவங்களை கண்ட்ரோல் பண்ணது ஹோம் மினிஸ்ட்ரி வரும், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வரும். ஸோ இதை வந்து தடுக்கிறதுக்காக டெல்லி ஹைகோர்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டுவல் கண்ட்ரோல் வரும்போது சேலரிஸ் வில் பி ப்ரொவைடட் ஃப்ரம் தி ஹோம் மினிஸ்ட்ரி, ட்ரான்ஸ்ஃபர், அப்பாயின்மெண்ட்ஸ், ப்ரமோஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறது டிஃபென்ஸ். அப்போ டுவல் கண்ட்ரோல் இருக்கிறதுனால அவங்க எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியாது. அப்படின்றப்போ ஆர்மி வந்து ஓவர் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. ஸோ 12 வீக்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே யூனியன் கவர்மெண்ட் வெதர் டு ஸ்கிராப் ஆர் டுவல் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரை வந்து ரிஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிகளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் 3 days current affairs students. Hope you people got it. Now the time for the MCQ. So daily current affairs MCQ 4th September 2020. First question, which of the following statements are correct about NCRB data? So National Crime Record Bureau data on accidental deaths and suicides. Statement number 1, the suicide rates in the cities 13.9% was higher compared to all India average. Statement number 2, suicides by unemployed persons amounting to high in overall. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 2, consider the following statements about National Crime Records Bureau. Statement number 1, NCRB is a government agency responsible for collecting and analyzing crime data as defined by the Indian Penal Code only. Statement number 2, it is a part of Ministry of Social Justice. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 3, in regard to question R, which of the following statements are correct? Statement number 1, question R has become one of the most visible aspects of parliamentary functioning. Statement number 2, the question R is strictly regulated. The phrase does not find mention in the rules of the procedure. Statement number 3, Parliament has comprehensive rules for dealing with every aspects of question R. Options are A 1 and 2 only, option B 2 and 3 only, option C 1 and 3 only, option D all of the above. Question number 4, in context of green term ahead market GTAM, which of the following statements are correct? Statement number 1, GTAM is an alternative new model introduced for selling of the power by the renewable energy developers in the open market without getting into long-term power purchase agreement. Statement number 2, it will benefit buyers of renewable energy through competitive pricing and transparent and flexible procurement. Statement number 3, it will also benefit renewable energy sellers by providing access to the pan-India accesses. Options are A 1 and 2 only, option B 2 and 3 only, option C 1 and 3 only, option D all of the above. Question number 5, consider the following statements about the Gopalakrishnan Committee report. Statement number 1, he has raised concerns about the state interference in the private data ecosystem. Statement number 2, the most important non-personal data sets are held by the government, so data should be maintained as such a way like personal data.
Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 6. Which of the following statements are correct about the UNSC Resolution 1267 Sanctions Committee? Statement number 1. It was adopted unanimously on 2005. Statement number 2. It is one of the most important and active UN subsidiary bodies working on effort to combat terrorism, particularly in reaction to Al-Qaeda, Taliban and the Islamic State group. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 7. In regard to subcategorization of OBCs, which of the following statements are correct? Statement number 1. Subcategorization or creating categories within OBC for reservation would ensure equitable distribution of representation among all OBC communities. Statement number 2. The National Commission for Backward Classes, which was given constitutional status by the government in 2019. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 8. Consider the following statements about merchandise exports from India scheme. Statement number 1. Under MEIS, the government provides duty benefits depending on product and country. Statement number 2. Rewards under the scheme are payable as percentage of realized free on board value. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 9. Exercise Samriddhi between India and which of the following country? Options are A France, B Indonesia, C Bangladesh, D Mongolia. Question number 10. Consider the following statements about Pinaka missile system. Statement number 1. The development of Pinaka was started by DRDO. Statement number 2. After successful test of Pinaka Mark 1, it was first used in the battlefield during the Kargil War of 1999. Options are A 1 only, B 2 only, C both, D neither. So that's all about today's current affairs and MCQ students. Hope you people answered. Thanks a lot for joining with us.